எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 4ல ஒரு முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த 10 மார்க் கொஸ்டின்ல லாஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் பாதி நடத்தினேன். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நடத்த போறேன். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு 10 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். சரிங்களா? சோ ஜாயின் பண்ண போறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கலை திட்ட அமலாக்க படிமங்கள் இந்த கொஸ்டின் தான் பார்த்தோம். அந்த படிமங்கள்ல 2 படிமங்கள் இருக்கு சொன்னேன். ஒன்னு வந்து ORC படிமம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா LOC படிமம். இந்த 2 படிமத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல அந்த ORC படிமத்தை பத்தி தான் கிளாஸ் நம்ம நடத்திருக்கோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது LOC படிமம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா LOC படிமம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நல்லா கவனிங்க, ORC படிமம் பார்த்தோம். இப்போ அந்த லாஸ்ட் கிளாஸை கவனிச்சுட்டு இந்த கிளாஸை நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். டைரக்டா இந்த கிளாஸை கவனிக்கிறப்ப கொஞ்சம் குழப்பமா இருக்கும். சோ நீங்க லாஸ்ட் கிளாஸை அந்த கிளாஸ் எப்படி பார்க்கணும்னா நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் இருக்கும். சோ அந்த கிளாஸை நீங்க ஒன்று கவனிச்சுட்டு இதை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க எடுத்து படிச்சா உங்களுக்கு ஈஸியா நம்ம சீக்கிரம் முடிக்க முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க LOC படிமம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கலை திட்டத்துல வந்து மாற்றத்தை கொண்டு வரப்ப அதை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த கலை திட்ட மாற்றம் வந்து வெற்றி அடையும் சொன்னேன். அதை ஏத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி படிமங்களை உருவாக்கணும் அப்படி சொன்னேன். அதுதான் ORC படிமம் சொன்னேன். இது வந்து LOC படிமம். சரி சார், ORC படிமம் லாஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டோம். LOC படிமம் என்ன சார் சொல்றாங்க நல்லா கவனிங்க. இந்த LOC படிமம்ல ஊழியர்கள் வந்து அந்த கலை திட்டத்தோட மாற்றத்தை ஏத்துக்கிட்டா மட்டும், அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த கலை திட்டம் வெற்றி அடையும். நல்லா கவனிச்சுங்க. ஊழியர்கள் இப்ப பாருங்க, தலைமை ஆசிரியர் இருக்காரு, அடுத்து கீழே வேலை பார்க்கிற ஆசிரியர் இருக்காங்க. அந்த கீழே வேலை பார்க்க ஊழியர்கள், அந்த ஆசிரியர்கள் அந்த கலை திட்டத்தை மாற்றத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதை எதனால இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும், இந்த மாற்றத்தை நம்ம எப்படிலாம் அவங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஆசிரியர்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை தலைமை ஏத்துக்குவாங்க. ஊழியர்களை புரிஞ்சுக்கலனா தலைமை எப்படி ஏத்துக்குவாங்க? சோ அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கு, அவங்க இந்த மாற்றத்தை எப்படி ஏத்துக்கணும் அதை பத்தி சொல்றதுதான் இந்த LOC படிமம். சரிங்களா? ரைட், ஓகே. இந்த LOC அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படி பாத்தீங்கன்னா தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை. நல்லா கவனிச்சுக்க, 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். இந்த LOC அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை. தலைமை தடை, தலைமை ஏன் தடையா இருக்கு? ஊழியர்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அது தலைமை தடையா இருக்கும். அப்போ ஊழியர்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா தலைமை அதை ஏத்துக்கணும். அப்ப அதனால தான் தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, ஊழியர்கள் கலைத்திட்ட மாற்றத்தை எதிர்க்கின்றனர். ஊழியர்கள் வந்து கலைத்திட்ட மாற்றத்தை எதிர்க்காங்க. ஏன்னா அவங்களுக்கான சிரமங்கள் என்னென்ன இருக்கு, அவங்க ஏன் அந்த கலைத்திட்டத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்ற அந்த அளவு, அதாவது எந்த அளவுக்கு அதை எதிர்க்கிறாங்க, அதோடைய தன்மை. சரிங்களா? அதாவது ஒரு கலை திட்டத்தை வந்து எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க, ஏன் எதிர்க்கிறாங்க, அதோட தன்மை என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க, அதான் அளவு தன்மை தீர்மானிக்க, இந்த 2ஐயும் தீர்மானிக்கிறதுக்காகத்தான் முன்மொழியப்பட்டதுதான் இந்த LOC படிமம். எதனால எதிர்க்கிறாங்க, எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அதை தீர்மானிக்கிறதுக்காக முன்மொழியப்பட்ட படிமம் தான் இந்த LOC படிமம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த தரவுகளை தீர்மானிக்காங்க, அதாவது எந்த அளவுக்கு அவங்க எதிர்க்கிறாங்க, அதோட தன்மை என்ன அப்படின்ற இதை தீர்மானிக்கிறாங்க. சரிங்களா? தீர்மானிக்கிறது தான் இந்த LOC படிமம் சொன்னேன். அந்த தீர்மானிக்கிறதுல 5 படிநிலைகள் இருக்கு. இதுதான் இந்த கேள்வியில முக்கியமானது. இந்த எதிர்க்கிறதுல 5 படிநிலைகள் இருக்கு. அந்த 5 படிநிலைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பாடத்திட்ட, ஒரு கலைத்திட்டத்தை மாற்றத்தை வந்து வரிசைப்படி அமைக்கணும்னா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு பாருங்க, தொடங்குதல். ஒரு கலைத்திட்டத்தை தொடங்கினா தான் அது என்ன பிரச்சனை தெரியும். அடுத்து செயல்படுத்துதல், தொடங்கிட்டு அதை செயல்படுத்தணும். அடுத்து உள்ளடக்குதல். இந்த 3 விஷயம் முக்கியமானது. நல்லா கவனிச்சுங்க. தொடங்குதல்,
செயல்படுத்த முயற்சித்தல், அடுத்து உள்ளடக்குதல். சரிங்களா? அந்த மூணு விஷயம் முக்கியம். இப்போ நான் வந்து நோட்ஸ் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, LOC படிமம். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே அதுல இருக்கும். பாருங்க, LOC என்னும் ஆங்கில எழுத்துக்களின் விரிவாக்கம் தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை. நான் சொன்ன பாத்தீங்களா, தலைமை தடையை எதிர்கொள்ளும் பாதை என்பதை குறிக்கும். அடுத்து பாருங்க, LOC படிமமானது ஊழியர்கள் மாற்றத்தை பிரச்சனைகளாக கருதி, சொன்ன பாத்தீங்களா, ஊழியர்கள் மாற்றத்தை பிரச்சனைக்குரியதாக கருதி எதிர்க்கின்றனர் என்றும் கலைத்திட்டத்தில் செயல்படுத்துவதில் உள்ள எதிர்ப்பின் அளவையும் தன்மையும், நான் சொன்ன பாத்தீங்களா, எதிர்ப்பின் அளவையும் தன்மையும் தீர்மானிக்கும் தரவுகளை சேகரிக்க வேண்டும் என்று இந்த LOC படிவம் வந்து முன்மொழிகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதனை மேற்கொண்டிட இந்த தீர்மானிக்க சொல்றதுக்கு, இந்த அளவையும் தன்மையை தீர்மானிக்க 5 படிநிலைகளை உறுதி செய்ய வேண்டும் சொன்னாங்க. அந்த 5 படிநிலைகள் என்ன அப்படி பாருங்க. அதுல முதல் பாயிண்ட் பாருங்க, நிறுவன ஊழியர்களுக்கு முன்மொழியப்படும் புதுமை குறித்த தெளிவான புரிதல் இருக்க வேண்டும். ஊழியர்களுக்கு வந்து அந்த புதுமை குறித்த தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும், பார்வை இருக்க வேண்டும். அப்படிதான் ஜெயிக்க முடியும். செகண்ட் பாருங்க, நிறுவனத்தில் பணிபுரியும் தனி நபர்கள் புதுமையை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றல்களை பெற்றிட அவர்களுக்கு பொருத்தமான திறன்கள் சார் பயிற்சி வழங்கப்பட வேண்டும். புதுமை கொண்டு வந்துட்டோம், ஆனா அதை எப்படி செயல்படுத்தணும் ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுத்தாலும் செயல்படுத்த முடியும். அதான் சொல்றாங்க. மூணாவது பாருங்க, புதுமைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தடையின்றி வழங்கப்பட வேண்டும். புதுமைக்கு தேவையான என்னென்ன உபகரணங்கள் இருக்கு? இப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆன்லைன் கிளாஸ் என்னன்னா கேமரா வேணும், மொபைல் ஸ்டாண்ட் வேணும், அவங்க ஆசிரியர்களுக்கு என்னென்ன வசதிகள், அந்த உபகரணங்கள் இருந்தா தான் அந்த கலைத்திறனை செயல்படுத்த முடியும். அதான் சொல்றாங்க. நாலாவது பாருங்க, தேவையெனில் பரிந்துரைக்கப்படும் புதுமைகளுக்கு இணக்கமான நிறுவன சூழலை ஏற்படுத்திட நிறுவன கட்டமைப்பை மாற்றி அமைத்தல் வேண்டும். அந்த ஊழியர்களுக்கு தேவையான நிறுவன கட்டமைப்பையும் மாற்றி அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அஞ்சாவது பாருங்க, புதுமையில் பங்கேற்போர் புதுமையை வெற்றியடை செய்வதற்கு தேவையான நேரத்தை செலவிடவும். பாருங்க, புதுமையில் பங்கேற்போர், புதுமையை ஏத்துக்கிட்டவங்க வந்து அந்த புதுமையை வெற்றியடைச்சதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தேவையான நேரத்தை ஒதுக்கணும். அதான் நேரத்தை செலவிடவும் முயற்சியை மேற்கொள்ளவும் ஊக்கப்படுத்துதல் வேண்டும். இதுதான் 5 படிநிலைகள். அடுத்து பாருங்க, LOC படிமமானது கல்வி மாற்றத்தை வரிசைப்படி அமைந்த 3 படிநிலைகளை கொண்டதாக கருதுகிறது. நான் சொன்னேன் 3 படிநிலைகளை கொண்டதாக கருதுகிறதுன்னு சொன்னாங்க. அதுதான் இந்த தொடங்குதல், செயல்படுத்த முயற்சித்தல், உள்ளடக்குதல். அதான் பாருங்க, தொடங்குதல், செயல்படுத்த முயற்சித்தல், உள்ளடக்குதல். சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். சரி, இப்போ புதுமையை ஏத்துக்கிட்டாங்க, அதை செயல்படுத்திட்டாங்க. ஆனா அடுத்தடுத்த காலங்கள்ல அடுத்தடுத்த வர ஊழியர்கள்லாம் அதை அக்செப்ட் பண்ணி அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். அப்ப என்னன்னா, அப்பப்ப அந்த புதுமையை பத்தின பின்னூட்டத்தை அந்த ஊழியர்களுக்கு அளிக்கணும். பின்னூட்டம்னா இந்த புதுமையினால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கும், எதிர்காலத்தில் நம்ம நிறுவனத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த பின்னூட்டம் அளிக்கணும். அது அடுத்தது சொல்றாங்க. இப்படிமத்தை பயன்படுத்திட ஒரு கட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட செயலாக்க தடைகள் பிரிதொரு கட்டத்தில் மீண்டும் எழக்கூடும். அதாவது அந்த தடைகள் வந்து பிரிதொரு கட்டத்தில் மீண்டும் எழக்கூடும் என்பதை நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். அதனால்தான் எனவே படிமமானது ஒரு முறை தீர்மானிக்கப்பட்ட சிக்கல்கள் மீண்டும் தோன்றுகின்றனவா என்பதை தீர்மானிப்பதற்கு பின்னூட்டம் அளித்திடல், ஃபீட்பேக், பின்னூட்டம் அளித்திடும் மற்றும் கண்காணிப்பு செய்வதற்கான செய்முறையை கொண்டுள்ளது. சரிங்களா? இதுதான் பாத்தீங்கன்னா LOC படிமம். சரிங்களா? இந்த கேள்வி முக்கியமானது. இப்போ நான் அடுத்த நோட்ஸ் எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.